வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் நம்பர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். எக்ஸாம்பிள் 2.31. இட் இஸ் எ வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் பார்ட். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக கவனிங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள், மாணவர்கள், மாணவிகள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ சிம்பிளிஃபை சுருக்குக, இதில் 2 சப்டிவிஷன் இருக்குது. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்மு. இதை தெளிவாக கவனிச்சுக்கோங்க. சம் நம்பர் 1 + i⁻18. சம் நம்பர் 2 -√3 + 3i ஹோல் பவர் 31. ரெண்டுமே சுருக்க சொல்லியிருக்காங்க, சிம்பிளிஃபை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, சின்ன பவராக இருந்தால் ஈஸியாக நம்ம ஃபார்முலாவை அப்ளை பண்ணிடலாம். இந்த பவர் பார்த்திங்கன்னா லார்ஜஸ்ட் பவர். அப்போ 1831ங்கிறதெல்லாம் மிகப்பெரிய பவர். இந்த மிகப்பெரிய பவரை உள்ள சிம்பிளிஃபை பண்ணோம்னா கண்டிப்பாக டீமாவரின் தேற்றத்தை பயன்படுத்தித்தான் ஆக வேண்டும். அதாவது டீமாவரின் தேரம்னா என்னன்னா, மேலே இருக்கக்கூடிய பவரை cos θ + i sin θ ஹோல் பவர் n = cos n θ + i sin n θன்னு படிச்சுக்கோம் இல்லையா. அந்த பவரை இறக்கணும்னா இந்த ஃபார்ம் கொண்டு வரணும், போலார் ஃபார்ம் கொண்டு வரணும். அப்போ 1 + i என்பது காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம். அப்போ போலார் ஃபார்ம்ங்கிறது r × cos θ + i sin θ அந்த கான்செப்ட் போயிடும். அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம். அப்போ நம்ம என்ன மாற்றணும், போலார் ஃபார்முக்கு மாற்றி தான் டீமாவரின் தேற்றத்தை அப்ளை பண்ண வேண்டும். அதை முதல்ல கவனிச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு சம்மாக செய்ய போகிறோம், உங்களுக்கு தெளிவாக கவனிங்க. ரொம்ப ஈஸியான சம்மு, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம்மு. இப்போ ஃபஸ்ட்டு சம்மை செய்ய போகிறோம். அதுலேயே நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஃபஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, 1 + i⁻18. இதுக்கு என்ன பண்ணால் போலார் ஃபார்முக்கு மாற்றணும். அப்போ போலார் வடிவத்தில் எழுது. நல்லா கவனிங்க. ரைட் போலார் ஃபார்ம், போலார் வடிவம். அப்போ z = r × cos θ + i sin θ நம்ம ஏற்கனவே படித்த மாடல் தான். அப்போ z = r × cos θ + i sin θ. ஆர்னா மாடுலஸ் கண்டுபிடிக்கிறது, θ கண்டுபிடிக்கிறது. அப்ளை பண்ணால் நம்மளுக்கு போலார் ஃபார்ம் வந்துடும். அதுக்கு அடுத்து இந்த பவரை உள்ளே கொண்டு வரலாம். முதல்ல இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறதா எடுத்து என்ன பண்ணணும், ஒர்க் பண்ணணும். அதுக்கு போலார் ஃபார்ம் கண்டுபிடிச்ச பின்னால் தான் இந்த பவரை உள்ளே அப்ளை பண்ண முடியும். இப்போ பாருங்கப்பா, லெட்ஸ் z = 1 + i இதான் கொடுத்துருக்காங்க, எடுத்தாச்சு. இப்போ போலார் ஃபார்முக்கு மாற்றணும்னா r கண்டுபிடிக்கணும். அப்போ r என்பது √x² + y². ஏற்கனவே நம்ம படித்தது, தெரியாதவங்க நல்லா பார்த்துங்க. ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். அப்போ 1² + 1². அப்போ எவ்வளோப்பா, இது 1². இது முன்னால் இருக்கக்கூடிய நம்பர் 1, அந்த 1². அப்போ எவ்வளவு, √2. 1² 1, 1² 1, 1 + 1. அப்போ √2. இதுதான் ஆர் வேல்யூ. ஓகேவா. அதுக்கடுத்து தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பாக எந்த கோடன் கண்டுபிடிக்கணும், ஆல்பா கண்டுபிடிக்கணும். அந்த ப்ராசஸில் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். அப்போ to find the theta value அல்லது value of theta. இப்போ தீட்டாவின் மதிப்பு காண நம்ம தீட்டாவின் மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ தீட்டாவின் மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு எல்லாம் தெரியும். சம்ம முதல்ல எழுதுங்க. அப்போ z = 1 + i. அப்போ z = x + iy. அப்போ தீட்டா கண்டுபிடிக்கணும்னா ஆல்பா கண்டுபிடிக்கணும்ல. ஆல்பா = tan inverse of modulus y/x. நம்மளுக்கு ஏற்கனவே போலார் ஃபார்முக்கு கண்டுபிடிக்கிறதா அங்கே கண்டுபிடிக்கிறோம். அப்போ y/x. அப்போ y/xங்கிறப்ப அப்போ tan inverse of modulus 1/1. அப்போ மாடுலஸ்னாவே மைனஸை ப்ளஸ் ஆக்குறது. அப்போ மைனஸே நம்மக்கிட்ட இல்லை. அப்போ tan inverse 1 தான் கிடைக்குது. அப்போ tan inverse of 1. அப்போ இது ஆல்பா. அந்த ஆல்பா அப்போ tan inverse of 1ங்கிறது tan 45 டிகிரி தான் 45 டிகிரி தான் 1 எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அப்போ tan 45 = 1.
அப்போ டீட்டா ஈக்குவல் டு இது ஆல்பா ஈக்குவல் டு 45 டிகிரி 45 டிகிரி தான் வந்து π/4 எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் இருந்தாலும் பாருங்கள். அப்போ π/4 எழுதிட்டான். ஓகே, அப்போ இந்த ஆல்பாவினுடைய வேல்யூ π/4. ஆனால் நம்மளுக்கு தேவை தீட்டா. அப்போ டீட்டா கண்டுபிடிக்கணும் எந்த குவாட்ரண்ட்டில் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இஜட் ஈக்குவல் டு 1 + i. இது பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு கமா ப்ளஸ்ஸு. அப்போ டீட்டாவானது முதல் கால் பகுதியில் வருகிறது. ஏன்னா ++ங்கிறப்ப டீட்டா வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட், அதாவது டீட்டா லைஸ் ஆன் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான் ++னாவே ஃபஸ்ட் குவாட்ரண்ட். தேர்ஃபோர் அந்த தீட்டா என்பது எதுக்கு சமம் அக்கார்டிங் டு ரூல்ஸ் ஆல்பா. இந்த மறந்துட்டா ஒரு சிலருக்கு யாபப்படுத்துறக்கான்னு எழுதுகிறேன். இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். அப்போ இது தீட்டா வந்து ஆல்பா, இது தீட்டா வந்து π மைனஸ் ஆல்பா, இது தீட்டா வந்து ஆல்பா மைனஸ் π, இது தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்பா. ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே நிறைய தடவை சொல்லியிருக்கோம் இல்லையா, டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்பா நிறைய தடவை சொல்லியிருக்கோம். அதைத்தான் என்ன பண்ணியிருக்கோம் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. அப்போ தீட்டா வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் வருது ++ங்கிறதுனால. தேர்ஃபோர் நம்ம தீட்டா எவ்வளவுப்பா ஆல்பா எவ்வளவு π/4. இதெல்லாம் முறைப்படி எழுதிடுறேன். இப்போ போலார் ஃபார்ம் என்ன? இப்போ போலார் ஃபார்ம் அப்போ போலார் ஃபார்ம் இஸ் ஈக்குவல் டு r × cos θ ப்ளஸ் I sin θ தான் போலார் ஃபார்ம். அப்போ இஜட்டுங்கிறது 1 + i, ஆருங்கிறது √2, cos ஆஃப் θ என்பது π/4, I sin ஆஃப் θங்கிறது π/4. நல்லா கவனிச்சுவாங்க. இதுக்கு அடுத்த பின்னால் தான் பவர் எழுதணும். அந்த பவர் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பவர் 18 இருக்குது. சம்மு பார்த்தீங்கன்னா 1 + i⁻18 இதுதானே சம்மு. அப்போ பவர் ரெண்டு பக்கம் என்ன பண்ணணும் 18 எடுக்கணும். பவர் வந்து ரைசிங் 18th பவர் எடுக்கணும். அப்போ 1 + i⁻18 = √2 / 18. இது cos ஆஃப் π/4 ப்ளஸ் I sin ஆஃப் π/4 பவர் 18. ஏன்னா 18 வந்து எல்லா சைடும் என்ன பண்ணிடணும் எடுத்தாச்சு. அதுக்கு அடுத்துப்பா இதை சுருக்குனா சுருக்கலாம். அப்போ 2 இந்த ரூட் என்பது 1/2 × 1/, இது 18 அப்படியே இருக்கும், இது அப்படியே இருக்கும். இந்த இது அப்படியே வைங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். cos π/4 ப்ளஸ் I sin π/4 பவர் 18. இது இறக்கலாம் 1 டைம்ஸு 9 டைம்ஸு, அப்போ 2 பவர் 9. ஓகேவா? இது 2 பவர் 9. இப்போ பை டி மாவர்ஸ் தேரம் அது பிராரம். அப்போ cos × 18 × π/4 ப்ளஸ் I sin cos 18 × I sin 18 × π/4. நல்லா பாருங்கள் ஒரு நிமிஷம். இந்த இடம் cos ஆஃப் 18 இருந்தால் இந்த பவரை வந்து இங்கேயே இறக்கணும், இங்கே அதான் டிமாவர்ஸ் தேரம் பை டிமாவர்ஸ் தேரம். அப்போ டிமாவர் தேர பிரகாரம் எழுதிட்டோம் 18 × π/4 I sin 18 × π/4. இது 2 4 9 தடவை வருமா, 9 2 18. அப்போ 2 பவர் 9னா நம்மளுக்கு எவ்வளோ வருது? 2 9 தடவை போட்டால் 512, 10 தடவை போட்டால் 1024. அப்போ 2 பவர் 9ங்கிறது வந்து 512. 2 பவர் 9னா 2 × 2 × 2 அப்படியே 9 தடவை போட்டிங்கன்னா எவ்வளவு 512 வரும். இதில் 9 டைம்ஸு, இது 9 டைம்ஸு. அப்போ cos 9 /2 ப்ளஸ் I sin 9 /2. இதை இப்படியே விடக்கூடாது, வேல்யூ கண்டுபிடிச்சி தான் அப்ளை பண்ணணும். அந்த 9/2 வந்து உடைக்கலாம். எப்படின்னா நல்லா கொஞ்சம் தெளிவாக கொண்டு இந்த இடத்த 9/2 இப்படி இருக்குப்பா. அப்போ 9/2ங்கிறது வந்து அதாவது தகோபின்னம் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்.
அப்போ பிரிக்கிறப்ப என்ன பண்ணலான்னா நல்லா கவனிப்பா 9/2 இதை எப்படி பிரிக்கலாம் 4 8 மிச்சம் எவ்வளவு 1 அப்போ 1/2 அப்போ 4 + π/2 அந்த கான்செப்டில் பிரிக்க போகிறோம் 9/2ங்கிறது 4 π + π/2 இப்போ 4 2 8 π + 1 9/2 வருது இல்லையா அந்த கான்செப்ட் தான் வேறு ஒன்றும் இல்லை ஃபுல்லாகவே பிரிச்சுக்கலாம் அப்போ 9/2 எப்படி பிரிக்கலாம்னா 4 π + π/2 இது ஏன் சார் இதெல்லாம் உடைக்கிறோம் இந்த வேல்யூ வந்து மினிமமாக கண்டுபிடிக்கிறதுக்காண்டி உடைக்கிறோம் இப்போ நல்லா கவனிங்க இந்த இடத்த நல்லா ஸ்டடியாக கவனிங்க 512 இந்த இடத்த பாருங்கள் காசா எவ்வளோ பிரிக்கலாம் 4 π + π/2 இதை சிம்ப்ளை பண்ணால் இதுதான் வரப்போகுது அப்போ 4 π 2 எவ்வளவு 8 π ப்ளஸ் மேலே ஒரு பை இருக்கும் 9/2 ப்ளஸ் I sin of 4 π + π/2 பிரிச்சாச்சு இதை ஏன் சார் பிரிச்சுருக்கோம் 4 πனா எத்தனை டிகிரி 4 πனா நல்லா கவனிங்க 4 π என்பது 4 × 180 பெருக்குங்க அப்போ 180 மல்டிபிள் பண்ணுங்கள் அப்போ 0 4 8 32 மிச்சம் 3 அப்போ 1 4 3 720 டிகிரி அப்போ 512 cos of 720 டிகிரி ப்ளஸ் π/2 ப்ளஸ் I sin of 720 ப்ளஸ் π/2 720 டிகிரி எப்படி பிரிக்கலாம்னா 2 × 360 தான் எவ்வளவு 720 720 அப்போ 720 2 சுற்றிடும் இதை அப்படியே விட்டுறலாம் அப்போ 512 cos π/2 ப்ளஸ் I sin π/2 இந்த இடத்த தெளிவாக கவனிங்களே சார் ஒரு நிமிஷம் நல்லா கவனிங்க 720 ப்ளஸ் π/2 720னா 360 ப்ளஸ் 360 அப்போ ஒரு ரவுண்டுக்கு ஒரு 360 இன்னொரு ரவுண்டு ஒரு 360 அப்போ 2 சேர்ந்தால் 720 அந்த 720 என்ன பண்ணலாம் நம்ம கட் பண்ணி விட்டுறலாம் அப்போ மிச்சம் இருக்க மட்டும் இதை மறைச்சிட்டு cos π/2 I sin π/2 எடுத்தால் போதும் இப்போ 512 அப்படியே வைங்க cos π/2 வேல்யூ எவ்வளவு cos 90 0 I sin 90 வேல்யூ 1 அப்போ இந்த இடத்துல வந்து மிச்சம் என்ன இருக்குது I மட்டும் மிச்சம் இருக்குது அப்போ 512 512 அப்போ 1 + I பவர் 18 வேல்யூ 512 I அதாவது 512 × I கிடைக்குது அப்போ இந்த இடத்துலேருந்து தான் நீங்கள் கவனமாக கவனிக்கணும் எங்கே இருந்துன்னா இந்த டீமாவரின் தேர்த்தை அப்ளை பண்ணால் அங்கே சிம்ப்ளை பண்ணுறோம்ல அப்போ 9/2க்கு வேல்யூ போட்டோம்னா பெருசாக வரும் அதை 9/2 எப்படி பிரிக்கலாம் இந்த 4 π + π/2 சுருக்குனா 9/2 அவ்வளோதான் ஏன்னா இது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்குது தகாபின்னமாக இருக்கிறது அதனால் பிரிக்கணும் அப்படி பிரிச்சிட்டோம்னா இந்த 4 π கேன்சல் ஆகிடும் ஏன் கேன்சல் ஆகுதுன்னா 4 π என்பது 720 டிகிரி 720னாவே 2 ரவுண்டு வந்துடும் அப்போ ஒரு ரவுண்டு கட் பண்ணிடலாம் 2வது ரவுண்டு கட் பண்ணிட்டா மிச்சத்தை மட்டும் எழுதுறீங்க அப்போ மிச்சம் என்ன இருக்குது π/2 இருக்குது அப்போ π/2 வந்துட்டாவே நம்மளுக்கு வேல்யூ ஈஸியாக போடலாம் அப்போ sin π/2 என்பது 1 cos π/2 என்பது 0 sin π/2 என்பது cos π/2 0 அப்போ I × 1 I தான் அப்போ 512 Iன்னு கிடச்சிது இது ஒர்க்குடைய எக்ஸாம்பிள் 2.31 வெரி வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம் ஓகேவா இதில் செகண்ட் டிவிஷன் செய்யலாமா ரைட் ரெடி ஆகிக்கங்க சப்டிவிஷன் 2 √3 + 3i ஹோல் பவர் 31 அப்போ இது காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் இருக்குது நம்ம போலார் வடிவத்துக்கு மாற்றினா தான் இந்த பவர் வந்து டீமாவரின் தியரத்தை அப்ளை பண்ணி உள்ளே கொண்டு வர முடியும் அப்போ பெரிய பவர் வந்துட்டாவே கண்டிப்பாக டீமாவரின் தியரத்தை யூஸ் பண்ணணும் அப்போ டீமாவரின் தியரத்தை யூஸ் பண்ணணுன்னாவே கண்டிப்பாக போலார் ஃபார்முக்கு வரணும் மறந்துடாதீங்க இப்போ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் எடுக்க போகிறோம் அப்போ லெட் z = -√3 + 3i எடுத்துட்டோம்ப்பா இப்போ போலார் வடிவம் போலார் ஃபார்ம் அல்லது போலார் வடிவம் அப்போ z = r × cos θ + I sin θ இதுதான் போலார் ஃபார்ம் அப்போ r கண்டுபிடிக்கணும் θ கண்டுபிடிக்கணும்
அப்போ ஆர்னா என்ன? அப்போ இஜெட்டிங் என்பது எக்ஸு ப்ளஸ் ஐஃபை நம்மளுக்கு எல்லாமே காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் தெரியும். அப்போ ஆர் என்பது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இது தெளிவாக கோனிங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னால் -√3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னால் 3 ஹோல் ஸ்கொயர், அவ்வளோதான். அப்போ √3 ஸ்கொயர்னால் வெறும் 3, மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். அப்போ 3 ப்ளஸ், அப்போ 3 ஸ்கொயர்னால் எவ்வளவுப்பா? 9. அப்போ 9னா எப்படிப்பா பிரிக்கலாம்? அப்போ √3 ப்ளஸ்ஸு எவ்வளவு? 9, 12. 12னா 4 × 3 12. அப்போ வெளியில் கொண்டு வந்துருங்க. அப்போ எவ்வளவு? 2√3. இதுதான் ஆர் வேல்யூ. ஆர் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து டீட்டா வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். டீட்டா வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் டீட்டா. டீட்டாவின் மதிப்பு காண. அப்போ இஜெட்ஸ் ஈக்குவல் டு -√3 + 3i. நல்லா கவனிக்கணும், இந்த ஸ்டெப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. ஏன்னா டீட்டா கண்டுபிடிக்கணும்னாவே கண்டிப்பாக ஆல்பா தான் எடுத்தோன்னா கண்டுபிடிக்கணும். அப்போ இது இஜெட்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு ப்ளஸ் ஐவை நல்லாவே தெரியும் நம்மளுக்கு. அப்போ ஆல்பா என்பது டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஒய் பை எக்ஸு. அப்போ டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஒய் பை எக்ஸு. அப்போ ஒய் பை எக்ஸ்னு அதுதான். அப்போ ஒய் பை எக்ஸ்னு எவ்வளவு? 3/-√3. 3/-√3. அப்போ மாடுலஸ் போட்டால் மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆயிருமா? அப்போ டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் 3/√3 ப்ளஸ் ஆயிடுச்சு. இதுக்கு டேர்னில் வந்து நம்மக்கிட்ட வேல்யூ இது கிடையாது. அப்போ வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் √3 × √3 வெறும் 3/√3 கீழே இருக்குது. இப்போ ரெண்டையும் கேன்சல் பண்ணால் டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் √3. அப்போ டேர்ன் 60 டிகிரி மதிப்பு தான் எவ்வளவு? √3. அப்போ 60 இது ஆல்பா வந்து 60 டிகிரி. 60 டிகிரி ரேடியனாக மாற்றினீங்கன்னா அப்போ ஆல்பா என்பது π/3. ரேடியன் எவ்வளவு? π/3. அப்போ ஆல்பா வேல்யூ எவ்வளவுனா π/3. தேர்ஃபோர் ஆல்பா ஈக்குவல் டு π/3. ஓவர் ஆல்பா தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ எந்த குவாட்ரண்ட்டில் வருது பார்க்கணும். அப்போ இஜெட்ஸ் ஈக்குவல் டு -√3 + 3i இருக்குது. இது மைனஸ் கமா ப்ளஸ் வருது. இது எந்த குவாட்ரண்ட்டு? எக்ஸில் மைனஸு ஒய்யில் ப்ளஸ்னா இரண்டாம் கால்பகுதியில் வருகிறது. டீட்டா லைஸ் ஆன் செகண்ட் குவாட்ரண்ட். அப்போ டீட்டா லைஸ் ஆன் செகண்ட் குவாட்ரண்ட். டீட்டாவானது ரெண்டாம் கால்பகுதியில் வருகிறது. ரெண்டாம் கால்பகுதியில் வருகிறது. தேர்ஃபோர் அந்த டீட்டா வேல்யூ எவ்வளவு? π- ஆல்பா. எல்லாருக்கும் தெரிஞ்சதான். அப்போ π- ஆல்பா வேல்யூ தான் எவ்வளவு? π/3. இதை சிம்பிளிஃபை பண்ணி போட்டால் 3π - π/3. அப்போ சுருக்கி போட்டால் எவ்வளோப்பா? 2π/3. இதுதான் டீட்டா வேல்யூ. இப்போ போலார் ஃபார்ம் எழுதலாமா? அப்போ ஆல்பாவிலிருந்து தான் டீட்டா வரணும். அப்போ ஆர் எவ்வளவுப்பா? 2√3. இப்போ போலார் வடிவம். போலார் வடிவம். போலார் ஃபார்ம். அப்போ போலார் ஃபார்ம்னா எவ்வளவு? இஜெட்ஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இதுதான் போலார் ஃபார்ம். இஜெட்னா -√3 + 3i. ஆறுங்கிறது எவ்வளவு? 2√3 இன்ட்டு காஸ் தீட்டா வேல்யூ தான் எவ்வளவு? 2π/3 ப்ளஸ்ஸு ஐ சைன் 2π/3. இனிமேல் கொஞ்சம் ஸ்டெடியாக கவனிக்கணும். ஏன்னா இனிமேல் டீமாவரின் தேரத்தை அப்ளை பண்ண போகிறோம். அப்போ சம்மு என்ன பாருங்க? அப்போ இஜெட்ஸ் ஈக்குவல் டு -√3 + 3i பவர் எவ்வளவு? 31. இதுதான் சம்மு. அப்போ ரெண்டு பக்கமும் எவ்வளவு? 31 பவர் எடுக்கணும். ரைசிங் 31 பவர். அப்போ -√3 + 3i பவர் 31. இது 2√3 பவர் 31. அப்போ காஸ் 2π/3 ப்ளஸ்ஸு ஐ சைன் 2π/3 பவர் 31.
அப்போ பவரை எடுத்துட்டோம். இனிமேல் அந்த பவருக்கு உயிர் கொடுத்து எல்லாம் செய்ய போகிறோம். கொஞ்சம் நல்லா தெளிவாக கவனிங்க. அப்போ இப்போ 2√3 பவர் 31 இதுக்கு வேலையே இல்லை, இது அப்படியே வந்துடும். அப்போ 2√3 பவர் 31. இப்போ டீமாவரின் தேரத்தை யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், இந்த பவரை கொண்டு வர போகிறோம். அப்போ cos 2/3 ப்ளஸ் I sin 2/3 கரெக்டாக இருக்கிறதுனால டீமாவரின் தேரத்தை அப்ளை பண்ணி பவரை இங்கேயும் இறக்கணும், இங்கே இறக்கணும், மறந்துடாதீங்கப்பா. அப்போ cos 31 × 2/3 ப்ளஸ் I sin 31 × 2/3. நல்லா கவனிக்கணும், ஸ்ட்ராங்காக கவனிக்கணும், விளையாட்டாக எடுத்துக்கிறாங்க. இனிமேல் தான் வந்து ஃபினிஷிங்கே வரப்போகுது. 2√3 பவர் 31க்கு கடைசி வரைக்கும் வந்துடணும், மாற்றமே கிடையாது. இது காஸ், அப்போ 31 × 2 எவ்வளோப்பா, 62/3 ப்ளஸ் I sin 62/3. இங்கே என்ன வருதோ அதுதான் இங்கே வரும், நல்லா தெரியும், நம்ம டீட்டா வேல்யூ தானே. இதை இப்படியே விடக்கூடாது, சிம்பிளை பண்ணோம். இந்த 62/3 வந்து 62/3 என்பது என்னது, தகாபின்னம், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அதை என்ன பண்ணால் பிரித்து எழுதணும், டிகிரியாக பிரித்தா தான் நம்மளுக்கு சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாக வரும். இங்கே பாருங்கப்பா, 62/3 இதை எப்படி பிரிக்கலாம், அப்போ 20, அதாவது 20 × 3 எவ்வளோ, 60 ப்ளஸ் 2/3 பிரிக்கலாம்ல. அப்போ சுருக்கி பாருங்கள், அதாவது மிக்சடு ஃப்ராக்ஷனாக மாற்றணும்ப்பா, வேற ஒன்றும் இல்லைப்பா. தகாபின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்றணும், இம்ப்ராப்பராக மிக்சடாக மாற்றணும். அப்போ 20 ப்ளஸ் 2/3, அப்போ 20 × 3 எவ்வளோ, 60 ப்ளஸ் 2/3, 62/3 வருதுல. இந்த இடத்துல வேற ஒன்றும் இல்லை, பையன் மட்டும் சேர்த்து விட்டால் போதும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அதை எப்படி பிரிக்கணும், இப்படி தான் பிரித்து போடணும், மறந்துடாதீங்கப்பா. அப்போ 2√3 பவர் 31 இது காஸ் ஆஃப் எப்படி பிரிக்கலாம், 20π ப்ளஸ் 2/3 ப்ளஸ் I sin 20π ப்ளஸ் 2/3. அழகாக பிரிச்சிருக்கு. இது யாருக்கு எந்த ஒரு கன்ஃபியூஸ் வேணாம். கலப்பு பின்னத்தை, அதாவது தகா பின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்றணும், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மிக்ஸ்டாக மாற்றணும், அவ்வளோதான். மாற்றாமே செய்யலாம், அது கொஞ்சம் வேலைகள் இருக்குது, மாற்றி செஞ்சிடும், வேறு ஒன்றும் இல்லை. இந்த இடத்துக்கு மேலே இன்னும் நல்லா தெளிவாக கவனிக்கணும். அப்போ 20 பையனா என்ன சார், அப்போ 20 × பையனாவே 180ன்னு அர்த்தம். அப்போ 20 × 180 மல்டி பண்ணுங்க, 18 36, 2 0 சேர்த்துருங்க. அப்போ இதை பாருங்கள், 2√3 பவர் 31 காஸ் ஆஃப் 3600 டிகிரி ப்ளஸ் 2/3. ஏன்னா புரியறதுக்காண்டி டிகிரியாக மாற்றிருக்கேன். அதே மாதிரி I sin 3600 ப்ளஸ் 2/3. ஏன் சார் அதை மாற்றணும், அப்போ தான் வந்து இங்கே உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்போ 3600 என்பது 10 × 360, அப்போ 10 தடவை ரொட்டேட் ஆகிருக்குன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. 10 முழு ரவுண்டு, 1 2 3 4 5 6 7 8 9 10 10 தடவை ரொட்டேட் ஆகிருக்கு. அப்போ 10 ரொட்டேட் ஆனாவே என்ன அர்த்தம், விட்டுறன்னு அர்த்தம், இந்த டிகிரியை விட்டுறணும். இங்கேயே விட்டுருப்பேன், ஒரு சிலருக்கு இப்படியே விட்டால் புரியாதுன்னு ரேடியனை டிகிரியாக மாற்றிட்டு உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், காமிச்சிருக்கேன். அப்போ இந்த 3600 விட்டுற போகிறேன். அப்போ 2√3 பவர் 31 அப்படியே வரும். இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை கேன்சல் பண்ண போகிறோம். அப்போ காஸ் ஆஃப் 2/3 ப்ளஸ் I sin 2/3. அப்போ இவ்வளோ பெரிய டிகிரியை, இவ்வளோ பெரிய ரேடியனை என்ன பண்ணியிருக்கான், 62/3லேருந்து 2/3க்கு மாற்றிட்டான். ஏன் சார் மாத்திரம்னா மினிமைஸ் பண்ணியிருக்கான், அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும். இதுக்கடுத்து இதை கூட ரேடியனாக மாற்றி ஆன்சர் நம்ம பண்ணலாம். இதை கூட ரேடியனாக மாற்றி, இது டிகிரியாக மாற்றி ஆன்சர் பண்ணலாம். நல்லா கவனிங்கள, இதை மாற்ற போகிறேன், கொஞ்சம் தெளிவாக கவனிங்க. 2√3 பவர் 31 அப்படியே இருக்குது. இந்த 2 காஸ் ஆஃப் ஸ்டெப்பு கூட பரவாயில்ல, நல்லா கவனி. காஸ் ஆஃப் 2 × இது பையினா எவ்வளோப்பா, பையினா 180/3
ப்ளஸ் ஐ சைனா 2 × 180/3. அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும். இல்லை வேறு மெத்தட் இருக்குது, அழகாக போடலாம், தேவையில்லை. 1 3 3, அரை 3 18, 60, ஒரு தடவை 60. அப்போ 60 × 120. அப்போ 2 cos 2√3 பவர் 30. இது அப்படியே வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்போ cos 120 ப்ளஸ் ஐ சைன் 120. அப்போ 120 வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து முக்கியமான இடம்னு சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே பாருங்கள், காஸ் 120 எப்படி சார் பிரிக்கலாம்? காஸ் 180 மைனஸ் எவ்வளோ போடலாம்? 60 போடலாமா? 180லேருந்து 60 கழிச்சா என்னது? 180 மைனஸ் 60 120 வந்துடுதுல. சரி, இனிமேல் தான் நல்லா கவனிக்கணும். இந்த அக்கார்டிங் டு ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள் நான் இந்த இடத்த கூட கொஞ்சம் தெளிவாக சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சொல்லிட்டு போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா பாருங்கப்பா, சொல்லிகிட்டே போயிரு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வேல்யூ தெரியாமல் போட முடியாது இல்லையா? ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்டு குவாட்ரண்ட், ஃபோர்த்து குவாட்ரண்ட். இது ஏஎஸ்டிசி ரூல் தெரியுமில்ல, ஆல் சில்வர் டீ கப்ஸ். இது எவ்வளோ டிகிரி? 90 மைனஸ் தீட்டா. இது 90 ப்ளஸ் தீட்டா. 180 மைனஸ் தீட்டா. இது 180 ப்ளஸ் தீட்டா. 270 மைனஸ் தீட்டா. இது 270 ப்ளஸ் தீட்டா. இது 360 மைனஸ் தீட்டா. இது 360 ப்ளஸ் தீட்டா. அவ்வளோதான். இந்த 360 ப்ளஸ் தீட்டா தான் இங்கே சொன்னோம்ல, அப்படியே ஒரு ரவுண்டு வந்தால் கட் பண்ணிடுவோம்னு. வேறு ஒன்றும் இல்லை, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த 360 வந்தாவே நம்ம அப்படியே விட்டுருவோம், அதுக்காண்டி சொன்னேன். இந்த தீட்டா மட்டும் எடுத்துக்குவோம். சரி, அதெல்லாம் வேண்டாம், நம்மளுக்கு தேவை 120 தானே. அப்போ எங்கே வருது? இந்த குவாட்ரண்ட். அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்டில் வருது. அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்னாவே சைனுக்கும் கொசிக்கனுக்கு மட்டும்தான் வந்து ப்ளஸ்ஸு, மற்ற எல்லாமே மைனஸ். அப்போ சைனுக்கும் கொசிக்கனுக்கு மட்டும் ப்ளஸ்ஸு. அப்போ இதில் வந்து என்ன டிகிரி வரப்போகுது? மைனஸில் வரப்போகுது டிகிரி. இதில் என்ன வரப்போகுது? ப்ளஸில் வரப்போகுது. ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க? 180 மைனஸ் தீட்டாங்கிறது மைனஸ். அப்போ 180 மைனஸ் என்பது மைனஸ். அப்போ சைனுங்கிறப்ப ப்ளஸ்ஸு போடணும், காசுங்கிறப்ப மைனஸ் போடணும். இதுக்கு ஒரு ஃபார்முலா கூட இந்த இடத்துல எழுதுகிறவ, சைன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா என்பது 180 மாற்றக்கூடாது, சைன் தீட்டா. காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா என்பது இது ப்ளஸ்ஸு சைன் தீட்டா, இது மைனஸ் காஸ் தீட்டா. அவ்வளோதான், இது ஃபார்முலாப்பா. சைன் 180 மைனஸ் தீட்டாங்கிறது ப்ளஸ் சைன் தீட்டா, காஸ் 180 மைனஸ் தீட்டாங்கிறது மைனஸ் தீட்டா, மைனஸ் காஸ் தீட்டா. இந்த இது அப்போ இதை வந்து இங்கே அப்படியே பொருத்தலாமா? இந்த இடத்துக்கு பொருத்தலாமா? நல்லா பாருங்கள், இந்த 2√3 பவர் 31 அப்படியே இருக்கும். அப்போ இதை எப்படி பிரிச்சுருக்கோம்னா, காசா டேரெக்டாகவே போடலாம், இருந்தாலும் பாருங்கள், 180 மைனஸ் 60 ப்ளஸ் ஐ சைனா 180 மைனஸ் 60. இப்போ போட்டிங்க என்ன வரப்போகுது? இந்த 2√31 அப்படியே இருக்கும். அப்போ மைனஸ் காஸ் 60ன்னு போடலாமா? மைனஸ் காஸ் 60. ஏன்னா காஸ் 120 என்பது மைனஸ் காஸ் 60. அதுதான் இங்கே பிரித்து போட்டிருக்கேன். இந்த இடத்த என்ன பண்ணியிருக்கேன்? பிரித்து போட்டிருக்கேன். இந்த இது அதுக்கு அடுத்தது ப்ளஸ் ஐ, இது பாசிட்டிவ் ஆகிடும். ஐ சைன் 60, ஐ சைன் 60. ஏன்னா இந்த தீட்டாவுக்கு சைனுக்கு ப்ளஸ் வரும்பா, இது காஸ் தீட்டாவுக்கு மைனஸ் வரும், சைன் தீட்டாவுக்கு ப்ளஸ் வரும். அதுதான் இவ்வளோ அளவுக்கு அதுக்கு சொல்லியிருக்கேன். நேரடியாக புரிஞ்சவங்க அப்படியே போட்டலாம், தெரியாதவங்க அந்த டேபிள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது போட்டாவே நம்மளுக்கு எல்லாமே ஆன்சர் வந்துட போகுது. அந்த 2√31 அப்படியே இருக்கும், 2√3 31 அப்படியே வரும், கடைசி வரைக்கும் அப்படியே வரும். இப்போ மைனஸ், இப்போ காஸ் 60 டிகிரி அட்டவணையில் நம்ம என்ன எழுதியிருக்கோம்? அப்போ காஸ் 60 டிகிரியினுடைய மதிப்பு 1/2. அப்போ காஸ் 60 டிகிரி மதிப்பு 1/2, சைன் 60 டிகிரி மதிப்பு √3/2. அப்போ ப்ளஸ்ஸு ஐ சைன் 60 டிகிரி √3/2, √3/2.
இதுதான் நம்மளுக்கு புக்கினுடைய ஆன்சர். அப்போ 2√3 இன்ட்டு -12 ப்ளஸ் i√3/2. இதை ஒன்றும் சிம்பிளிஃபை ஒன்றும் பண்ண வேணாம், அப்படியே விட்டாவே போதுமானது. இதுதான் -√3 + 3i/31 ஆன்சர். இதுதான் இதனுடைய சுருக்கம். இதுதான் சிம்பிளிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான சம்மு. நம்மளுக்கு தேவை போலார் ஃபார்மில் கண்டுபிடிச்சி டீமாவரின் தேற்றத்தை அப்ளை பண்ணால் ஈஸியாக சுருக்கலாம். ஒரு பையனுக்கு வந்து கன்ஃபியூஸ் வந்துடும், எப்படி சார் சுருக்கிறது? அப்போ பவர் அதிகமாக இருந்தாவே டீமாவரின் தேற்றத்தை யூஸ் பண்ணி தான் உள்ளே கொண்டு வர முடியும். ஓகேவா? அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மார்க் பண்ணுங்கள். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நோட்டில் காப்பி பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.